டொனால்ட் ட்ரம்ப் சில நிபந்தனைகளை விதிக்கிறார். ஈரான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறது. எனவே யுத்தம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளுடையவும் அதேபோன்று மத்தியஸ்தம் செய்யக்கூடிய அரபு நாடுகளுடையவும் கருத்தாக இருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் இன்றைய நாள் துருக்கியில் போய் இறங்கியிருக்கிறாரு. துருக்கியில் அவர் வெளியிட்ட முதலாவது ஸ்டேட்மெண்ட்லையும் இதே கேள்வியை அவர் கேட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அமெரிக்காவோட கப்பல் நிற்கும் போதே நாங்கள் ஒரு இராணுவ பயிற்சி, அதுவும் துப்பாக்கி சுடுகிற பயிற்சி, குண்டுகள் வெளிப்படுத்தப்பட்டு தாக்குதல் நடத்துறது எப்படி என்கிற ஒரு பயிற்சியை நடத்த போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹொர்முஸ் நீர்நிலை என்பது தற்போது சூடான ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீனா திடீரென்று இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த ஒரு மாபெரும் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 112வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் ஒன்று வெடிப்பதற்கான சாத்திய கூறுகள் உச்சமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைய நாளில் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய துருக்கி, கத்தர், அதே போன்று ஐரோப்பிய நாடுகள் எல்லாமாக சேர்ந்து விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, யுத்தம் தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்கிற அச்சம் எழுகிறது. ஏன்னா ஈரான் மேல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சில நிபந்தனைகளை விதிக்கிறார். ஈரான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறது. எனவே யுத்தம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளுடையவும் அதேபோன்று மத்தியஸ்தம் செய்யக்கூடிய அரபு நாடுகளுடையவும் கருத்தாக இருக்கிறது. இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, என்னவெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளும் அரபு நாடுகளும் எடுத்திருக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில் இன்றைய நாட்களில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக ஒரு ஒப்பந்தத்திற்கு வாருங்கள் என்று ஈரானை அழைத்து கொண்டிருக்கிறாரு. ஒப்பந்தத்துக்கு வாங்க, எங்களோடு சரணடையுங்கள் என்பதுதான் அவருடைய வார்த்தை பாவனையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியத்தை செறிவூட்டுவதை உடனடியாக ஈரான் நிறுத்த வேண்டும். அதே போன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய தூரத்தை அவங்க மட்டுப்படுத்தணும். அமெரிக்கா சொல்லுகிற அளவுக்குண்டான தூரத்துக்குள்ள தேவையான ஏவுகணைகளை தான் தயாரிக்க வேண்டும். இதுவல்லாத இன்னும் சில நிபந்தனைகளையும் அவர் விதிக்கிறார். இதை எதையுமே ஏற்றுக்கிற மாட்டோம்னு ஈரான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவுக்கான பதிலடி எங்களிடமிருந்து எப்பொழுதும் உச்சமாகவே கிடைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் ஈரானுடைய பல முக்கியஸ்தர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுகம், அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய ஈலாது துறைமுகத்துக்கு இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய நாசகார கப்பலாக அறியப்படுகிற USS டெல்பர்ட் டி பிளாக் என்கிற கப்பல் இன்றைக்கு சென்றிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி USS ட்ரூமன், USS ஆப்ரஹாம் லிங்கன் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஓமான் வளைகுடாவை தாண்டி வந்து நிற்கக்கூடிய தருணத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய போர்ட்டுக்கு அமெரிக்காவினுடைய இன்னும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் சென்றிருக்கிறது. எனவே ஒரு பாரிய யுத்தத்திற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தயாராகிறது என்பது நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன்னா இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஒரு தாக்குதலும் மறுதாக்குதல் ஹொர்முஸ் பகுதிகளில் இருந்து ஈரானை நோக்கி நடத்துவதற்கான திட்டங்களாக இது இருக்கலாம், அல்லது ஹொர்முஸ் பகுதிகளுக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிற அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருந்து ஹவுத்திகள் மேலேயும் அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களையும் எதிர்கொள்வதற்கான திட்டமாகவும் இது இருக்கலாம் என்கிற சந்தேகங்கள் இன்றைக்கு வலுப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் IRGC ஈரானுடைய புரட்சிகர காவல் பிரிவு என்று சொல்லுவாங்க. ஈரானில் 2 வகையான இராணுவம் இருக்குது. ஒன்று நாட்டுக்கான பொதுவான இராணுவம், இன்னொன்று புரட்சிகர இராணுவ பிரிவு என்கிற ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இராணுவ பிரிவு. இவங்க தான் ஒட்டுமொத்தத்தில் இராணுவத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப பலமிக்கவர்களாக பார்க்கப்படுகிறவர்கள். இவர்களை பயங்கரவாத இராணுவமாக, பயங்கரவாத ஆயுத குழுவாக முத்திரை குத்துவதற்கான அறிவிப்பை ஐரோப்பிய யூனியன் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு எதிராக இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி மிக தெளிவான பதிலடியை கொடுத்திருக்கிறார். ISIS என்கிற பயங்கரவாத குழுவை மத்திய கிழக்கினுடைய பல பகுதிகளை விட்டும் விரட்டி அடித்தது அல்லது அவர்களை அடக்கியதனுடைய முழுமையான பங்களிப்பு IRGC கூறியது. ஏன்னா ஈரானுடைய எல்லைங்கிறது ஒரு விரிவான ஒரு எல்லை.
அந்த எல்லைகளில் பல பகுதிகளாலேயும் ISIS பயங்கரவாத குழு உள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த குழுக்கு எதிரான பல தாக்குதல்களை நடத்தியவர்கள் IRGC என்கிற ஈரானுடைய இந்த புரட்சிகர காவலர் பிரிவு தான். அந்த பிரிவை பயங்கரவாதின்னு நீங்கள் முத்திரை குத்துவீங்களாக இருந்தால் அப்போ ISIS பயங்கரவாதிகளை என்ன சொல்லுவீங்க என்று சொல்லி இன்றைக்கு IRGCயே கேள்வி எழுப்பி இருக்கிற அதே வேளையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் இன்றைய நாள் துருக்கியில் போய் இறங்கியிருக்கிறாரு. துருக்கியில் அவர் வெளியிட்ட முதலாவது ஸ்டேட்மெண்ட்லையும் இதே கேள்வியை அவர் கேட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அமெரிக்காவுக்கு எதிராக அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக யார் தாக்குதல் நடத்தினாலும் அவர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துகிற ஒரு வேலையை இஸ்ரேல் தொடர்ந்து பண்ணி வருது, அமெரிக்கா தொடர்ந்து பண்ணி வருதுன்னு நமக்கு தெரியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத முத்திரை குத்தி இருக்கிறார்கள், ஹிஸ்புல்லாக்களுக்கு, அதே போன்ற ஹவுத்தீஸுக்கு, இப்படி பல பேருக்கு முத்திரை குத்துற மாதிரி தற்போது ஈரானுடைய இராணுவம் இவங்க ஒரு நாட்டினுடைய இராணுவத்துக்கே இந்த முத்திரையை குத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் IRGCயை பயங்கரவாத குழுவாக முத்திரை குத்துவதற்கு முயற்சி செய்கிற ஐரோப்பிய யூனியனுடைய கருத்துக்களுக்கு எதிராக இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் மிக கடுமையான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். குறிப்பாக IRGC உலகின் வலிமையான, அதுவும் பயங்கரவாதத்துக்கு எதிராக பயனுள்ள பல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ISIS பயங்கரவாத குழுவை மொத்தமாக அழிக்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதனை பயங்கரவாத குழுவாக முத்திரை குத்திவிட்டு எங்களை கைப்பற்றி விடலாம் அல்லது ஈரானை மொத்தமாக அழித்து விடலாம் என்கிற கனவு உங்களுக்கு நனவாகாது என்பதையும் மிக தெளிவாக அவரும் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் உச்சமான பதிலடியை உங்களுக்கு தரும் என்கிற செய்திகளையும் மீண்டும் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இன்றைக்கு விடுத்திருக்கிறார். அதே நேரம் ஈரானினுடைய மசூத் பெசக்ஷியன் முதல் தடவையாக இந்த பிரச்சனை தொடர்பாக இன்றைக்கு UAE அதிபரோடு பேசிய டெலிஃபோன் காலில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஈரான் எந்த விதமான ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் உடனடியாகவும் பலமான பதிலடியையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஹொர்முஸ் ஜலசந்தி மொத்தமாக அளிக்கப்படுகிற அளவுக்கு எங்களுடைய தாக்குதல் பலமாக இருக்கும் என்று முகமது பின் சயீத் அன் நஹ்யான் அவர்களோடு UAE அதிபரோடு பேசுகிற நேரத்தில் இந்த தகவல்களை அவர் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். மொத்தத்தில் ஈரான் நாங்கள் மரியாதையோடு கௌரவத்தோடு கெத்துக்கு கெத்தாக நின்று பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் தயாராக இருக்கிறோம், இல்லை என்றால் சண்டை என்றால் இந்த அடிச்சுட்டு போங்க, நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சாதாரணமாக அடிச்சுக்கிறோம், இந்த மாதிரி சண்டைக்கு நாங்கள் தயாரில்லை, நீங்கள் சாதாரணமாக எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாலும் உச்சமான பதிலடியைத்தான் நாங்கள் தருவோம் என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஸ்பெயினில் அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ தளம் இருக்கிறது. அந்த இராணுவ தளத்தில் தான் F-35 விமானங்களை அமெரிக்கா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த F-35 விமானங்கள் இன்றைக்கு மத்திய கிழக்குக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே அமெரிக்கா ஈரானோடு ஒரு சண்டையை மேற்கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் IRGC நெக்ஸ்ட் வீக்கில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் நேரடி துப்பாக்கி சூட்டு பயிற்சி ஒன்றை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இப்போ ஹொர்முஸ் ஜலசந்தியில் தான் ஒரு பக்கமாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் வந்து நிற்குது, மறுபக்கமாக ஈரானுடைய போர்க்கப்பல்கள் வந்து நிற்குது. அந்த இடத்துல திடீரென நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் ஒரு பயிற்சியை மேற்கொள்ள போகிறோம்னு இன்றைக்கி IRGC அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவோட கப்பல் நிற்கும் போதே நாங்கள் ஒரு இராணுவ பயிற்சி, அதுவும் துப்பாக்கி சுடுகிற பயிற்சி, குண்டுகள் வெளிப்படுத்தப்பட்டு தாக்குதல் நடத்துறது எப்படி என்கிற ஒரு பயிற்சியை நடத்த போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹொர்முஸ் நீர்நிலை என்பது தற்போது சூடான ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீனா திடீரென்று இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், சீனாவினுடைய பெய்டு சேட்டலைட் மூலமாக உதய் போர்ட்டில் இருக்கக்கூடிய கத்தரில் இருக்கிற உதய் போர்ட்டில் அமெரிக்கா தன்னுடைய F-15 வகையான விமானங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறது. அதே போன்று அயன்டோம் மாதிரி தாக்குதல்களை தடுப்பதற்கான சிஸ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்களுடைய சேட்டலைட் மூலமாக படம் பிடிச்சு ஈரானுக்கு அதனுடைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறதுனா, ஈரானுக்கு நேரடி ஆயுதங்களை கொடுத்து நாங்களும் உங்களோட சண்டைக்கு வருவோம் என்று ரஷ்யாவோ சீனாவோ வரப்போவதில்லை. ஆனால் சீனா இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த தகவல்களை, சேட்டலைட் தகவல்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே சீனா ஏதோ ஒரு வகையில் மிக தெளிவாகவே ஈரானோடு நிற்கிறது. ஆயுதங்களை கொடுத்து ஈரானும் சீனாவும் சேர்ந்து சண்டை என்கிற நிலைக்கு வரலன்னாலும் ஈரான் பிடிக்கிற சண்டையில் சீனாவினுடைய பங்களிப்பு இருக்க போகிறது என்பதை மிக தெளிவாக இதனூடாக நம்ம புரிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட இர்னா மாதிரியான பல ஊடகங்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க காட்டியிருக்கக்கூடிய சில காட்சிகள் என்னென்னா, கடலுக்கு
அருகாமையில் பல சுரங்க பாதைகளை ஈரான் உருவாக்கி இருக்கிறது, பல சுரங்கங்களை உருவாக்கி இருக்கிறாங்க, பங்கர்களை. அந்த பங்கர்களுக்குள்ள நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலுக்கு அடியில் அந்த பங்கருடைய வாசல் எங்கே வந்து முடியுதுன்னு கேட்டால் கடலில் தான் வந்து முடியுது. இந்த ஏவுகணைகள் கடலுக்குள்ளாக தண்ணீரில் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் என்பது காட்சிப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கப்பல்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகள். இதனூடாக ஈரான் அரசு தொலைக்காட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்துருவாக்கமே என்னன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக எங்களுடைய குரூஸ் ஏவுகணைகள், கப்பல்களை தாக்குகிற ஏவுகணைகள் கடலுக்குள்ளாக வந்து தாக்குதல்களை நடத்தும் என்கிற ஒரு பயங்கரமான ஆயுதங்களை இன்னைக்கு அவங்க காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தான் ஈரானுடைய கடற்படை மேலதிகமாக ஜுல்ஃபிகார் வகையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஜுல்ஃபிகார் என்று சொல்லி ஒரு வகையான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜுல்ஃபிகார் வகையில் இருக்கக்கூடிய கோஸ்ட் படகுகளை இன்றைக்கு காட்டியிருக்கிறார்கள். பேய் படகுன்னு பேய் ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் கிடையாதுங்க. ஆனால் பேய் படகுன்னு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், அது கடலில் போய்கிட்டே இருக்கும்போது போகிற வேகத்திலேயே தண்ணிக்குள்ளே மூழ்கும். அது கடலுக்கு மேலே தான் அந்த படகு போகும், தாக்குதல் படகு. எதிரிகள் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதே வேகத்தில் தண்ணிக்குள்ளே மூழ்கும். அது மூழ்கி தண்ணிக்குள்ளே இருந்து எதிரிகளை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வேகமான படகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஈரானில். அவங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கோஸ்ட் படகுன்னு அதுக்கு சொல்கிறாங்க, கோஸ்ட் போட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த படகுகள் ரொம்ப ஆபத்தானவை என்று சொல்லப்படுகிறது. இது ஆள் இருந்து தான் இதை இயக்குவாங்க, ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய போட்டுகளையும் அவங்க வச்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. வேகமாக கடலில் மேலே போய் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. எதிரிகள் தாக்குதல் நடத்தும் போது உடனடியாக அதே வேகத்தில் தண்ணிக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. ஹர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கேரியர் கப்பல்களை மொத்தமாக அழிப்பதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய IRGC தொடர்பாக நேற்று இரவு ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், அது IRGC ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஈரானுடைய இராணுவத்திற்கு பல புதிய வகையான ட்ரோன்கள் இணைத்துக் கொள்ளப்படுகிறது. ஈரானுடைய இராணுவத்துக்கு புதிதாக 1000 புதிய வகையான ட்ரோன்கள் தற்போது இராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன்கள் அத்தனையுமே தற்கொலை ட்ரோன்கள். இவங்க அதாவது ரேடாருக்கு சிக்காத இலக்கை நேரடியாக சென்று தாக்கக்கூடிய தற்கொலை ட்ரோன்கள், ஒவ்வொன்றும் ஒரு ஆளை விட உயரமாக இருக்கக்கூடிய ட்ரோன்களை காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க ஈரான். இதை அத்தனையும் மீண்டும் தற்போது இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈரான் ஒட்டுமொத்தமாக யுத்தத்திற்கு மிக துல்லியமாக தயாராக இருக்கிறது என்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே ஈரான் அமெரிக்கா வாரை பொறுத்தவரை அமெரிக்கா தான் பின்வாங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஈரான் பின்வாங்குவதற்கு தயாரில்லை, ஈரான் சரண்டர் ஆகுவதற்கு தயாரில்லை. நாங்களாக தான் இருப்போம், சண்டைன்னா சண்டை, சமாதானம்னா சமாதானம் என்கிற விதமாக சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் இது தொடர்பான முழுமையான செய்திகளை அவ்வப்போது உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வெளியூர் பயணத்தில் இருக்கிறதுனால வீடியோ இந்த வடிவத்தில் வருகிறது, அதை பொறுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்து இது தொடர்பான செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.